சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 23 பேரையும் விடுதலை செய்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளராக இருந்த சங்கரராமன் கடந்த 2004ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்டு கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட 24 குற்றவாளிகள் மற்றும் 189 சாட்சிகளிடம் விசாரணையும் இருதரப்பு வாதங்களும் நடந்து முடிந்தன. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் கதிரவன் 2013ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி கொல்லப்பட்டார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி செவ்வாயன்று நடந்த விசாரணையின் போது ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உட்பட 21 பேர் ஆஜராகினர். அப்போது நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி முருகன் அறிவித்தார். குற்றம் சுமத்தப்பட்டவர்களில் தில்பாண்டியன் தாமதமாக ஆஜரானார். சில்வர் ஸ்டாலின் என்பவர் மீதான இன்னொரு வழக்கில் தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து செவ்வாயன்று நீதிபதி முருகன் தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பில் சங்கரராமன் கொலை குறித்து அவருடைய மனைவி பத்மா, மகன் ஆனந்த் சர்மா, மகள் உமா ஆகியோர் குற்றவாளிகளை அடையாளம் காட்டவில்லை என்றும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக 189 பேரில் 83 பேர் பிறர் சாட்சியம் அளித்ததால் அவர்களது சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சங்கராச்சாரியார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமில்லை என்பதால் குற்றம் சுமத்தப்பட்ட 23 பேரை விடுதலை செய்வதாக உத்தரவிட்டார். மொத்தம் 189 சாட்சிகள், 83 சாட்சிகள் பிற சாட்சிகளாக மாறிவிட்டதனால் அவருடைய சாட்சியங்கள் ஏற்கத்தக்கதல்ல. மேலும் சங்கரராமனுடைய குடும்பத்தாரை, மனைவி, மகன், மகள் 3 பேருமே இந்த வழக்கை சரியான முறையிலே எடுத்து செல்லாமல் மாற்றி மாற்றி சொல்லியதனால் அவர்களுடைய சாட்சியமும் செல்லத்தக்கதல்ல. அவர்கள் சங்கராச்சாரியார் சுமத்திய குற்றச்சாட்டில் எந்த ஆதாரமும் இல்லை. மேற்கொண்டு பிரேம்குமார் அவர்கள் அதிகமாக ஈடுபாடு கொண்டு பாதகமான சில புலன் விசாரணை செய்ததாலும் அதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதனாலும் இந்த வழக்கில் அந்த புறசாட்சிகளை ஏற்கத்தக்கதல்ல என்று அவர் அனைவரையும் விடுதலை செய்துள்ளார். மேலும் இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்வது குறித்து அரசிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தேவதாஸ் கூறினார். இதற்கிடையே இவ்வழக்கின் தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக சங்கராச்சாரியார் வக்கீல்கள் தெரிவித்தனர். அந்த 120 கான்ஸ்பிரசி சதிக்கு எந்த விதமான மெட்டீரியல்ஸ் எவிடன்ஸ் இல்ல. சதிக்கே எவிடன்ஸ் மெட்டீரியல்னா மோட்டிவே இல்லை இந்த கேஸ்ல. அதனால இந்த வழக்கை விடுதலை பண்ண சொன்னாங்க. அதுக்கு மேலும் என்ன சொன்னார்னா ஜட்ஜு, இதுல இறந்தவனுடைய மனைவி, மகள், மகன் அவர்களே இந்த வழக்குல ப்ராசிக்யூஷனுக்கு ஏதுவாக சப்போர்ட் பண்ணல. அதனால இந்த வழக்கை சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ப்ராசிக்யூஷன் இன்று வெற்றிகரமாக ஒரு நல்ல ஒரு முடிவை நாங்கள் கிடைக்கப்பட்டிருக்கோம். அதனால் அது குறித்து நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதனிடையே வழக்கின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் நம்ப முடியாததாகவும் இருப்பதாக சங்கரராமன் மகன் ஆனந்த் கூறினார். தனது தந்தையை கொன்றவர் யார் என்பது தெரிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியானதால் காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்க அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.